சினிமா பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை போய் பாடநூல் நிறுவனத்துக்கு போட்டால் எவ்வளவு அசிங்கம். அதுவும் என்ன ஒரு கொழுப்பு, திமிரு, ஆணவம் அந்த சேகர் பாபுவுக்கு. திருப்பதியில் போய் இருப்பானுக. இந்த 3 நாளும் ஒரு நாளைக்கு ஒரு பெரிய புனித தலத்தில் உயிர் பலியானது ஏற்பட்டு இருக்கிறது. 16ஆம் தேதி திருச்செந்தூரில் காரைக்குடியைச் சேர்ந்த ஸ்ரீகுமார் இப்போ காலையில் தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக என்னுடைய அனுதாபங்களையும் ஆறுதலையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்கு பிறகு ராமேஸ்வரத்தில் ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு பக்தர் 3ஆவதாக நேத்திக்கு 18ஆம் தேதி தஞ்சாவூரில் கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் போன மாதம் இந்து அறநிலைத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிற அவர் பேர் என்ன, அல்லேலியா பாபுவா, சேகர் பாபு, ஸ்னேக் பாபுலாம் இல்லை, அல்லேலியா பாபு. ஏன்னா அவருக்கு ஒருத்தர் நான் கிறிஸ்தவனாக மாறிட்டேன் அப்படின்ன உடனே அவருக்கு உற்சாகம் வந்துடுது. அல்லேலியா பாபுன்னு இந்த 4 மாவடி மோகன் சிலாசரஸ் மாதிரியா கோஷம் போடும். அப்படின்னா அவர் ஹிந்து சமய அறநிலைத்துறைக்கு மந்திரியாக இருந்தால் ஹிந்துக்களுக்கு நியாயம் கிடைக்குமா? கிடைக்காதுங்கிறது தான் இந்த சம்பவங்கள். போன மாதம் இந்த சேகர் பாபு கவிஞர் கனிமொழியா, ஆமாம், எனக்கு இந்த கவிஞர்னால் அது எங்கள் அண்ணன் இல கணேசன் சொல்லுவார், நேர எழுதினா உரைநடை, மடக்கி மடக்கி எழுதினா கவிதை. அதனால் அந்த கவிஞர் கனிமொழி, அதுக்கப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன், அடுத்து ஜெயிலுக்கு போகிற மந்திரி, அதுதான் என்ன, இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன். இவங்க 3 பேரும் இருக்கச்ச கோவிலில் இருக்கிற மகளிர் ஹிந்து பக்தர்கள் நாங்கள் 6 மணி நேரமாக நிற்கிறோம். ஆனால் இதுக்கு எந்த ஏற்பாடு இல்லை. குழந்தைகளுக்கு ஒரு தண்ணி கொடுக்கணுன்னா கொடுக்க முடியலை அப்படின்னு. அதுக்கு சேகர் பாபுங்கிற ஒரு ஆணவ பேர் வழி என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? எனக்கு இருக்குது. திருப்பதிக்கு போய் 24 மணி நேரம் நிற்பானுங்க, இங்கே 6 மணி நேரம் நிற்க மாட்டான்னு. அது நின்னதுனால தான்டா செத்து போனாங்க. அப்படி நின்னதுனால ஒரு வெட்கம் கட்ட ஆணவ பேர் வழி ஹிந்து விரோத தீய சக்தி தமிழகத்தில் ஹிந்து சமய அறநிலைத்துறை மந்திரியாக இருக்கிறனால தான் ரிக்வெஸ்ட் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் டு சாக் திஸ் ஃபெலோ. சேகர் பாபுவை பதவி நீக்கம் செய்யாமல் ஹிந்து பக்தர்களுக்கு விடிவு கிடையாது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்குது. நீங்கள் எந்த அளவுக்குன்னா, எனக்கு கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவம் நினைவுக்கு வருது. மெட்ரிகுலேட்டாக இருக்கிற கருணாநிதிக்கு டாக்டரேட் கொடுக்கணும்னு சொல்லி எடுத்த முடிவை ஒரு மாணவர் உதயகுமார் எதிர்க்கிறார். அவர் கொல்லப்படுகிறார். அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு இது என் மகன் பணம் இல்லைன்னு சொல்லி எழுதி வாங்கினாங்க. என்ன அராஜகம்! அதே அராஜகம் நம்பர் 2 முந்தானா திருச்செந்தூரில் நடந்திருக்கு. அந்த இறந்து போன குமாரனுடைய மனைவி கிட்ட அவர் ஏற்கனவே அவருக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவம் எடுத்துப்பாருன்னு அவங்க நேற்றுக்கு ஊடகத்துக்கே பேட்டி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி எங்கிட்ட சொல்கிறாங்க, இந்த அநீதியான துறையே இருக்கக்கூடாதுயா, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஏம்மா அந்த மாதிரி நீங்கள் எழுதி கொடுத்ததா சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டேன். அங்கே திருச்செந்தூர் போலீஸு, நீ அப்படி எழுதி கொடுத்தா தான் உன் கணவனை அறுக்காமல் தருவோம் நாங்கள், இல்லைன்னா மாட்டோம்னு. உடனே அவருடைய குமாரனுடைய தாயார், நீ என்ன வேணாலும் நாங்கள் பண்ணுறோங்க, என் மகனை சிதைக்காமல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுவும் என்ன ஒரு கொழுப்பு, திமிரு, ஆணவம் அந்த சேகர் பாபுவுக்கு. திருப்பதியில் போய் இருப்பானுக, இதே வார்த்தை, இது என் வார்த்தை இல்லை, இது அந்த அல்லோலியா பாபுவோட வார்த்தை. திருப்பதிக்கு போனால் 24 மணி நேரம் அங்கே இருக்கிற வசதியை போய் பாரியா வெக்கப்படணும் நீ எல்லாம் மந்திரின்னு சொல்லிக்கிறதுக்கு. இந்துக்களுடைய பக்தர்களுடைய பணத்தை வாங்கி அதில் நீ சாப்பிட்டுன்னு இருக்க. ஆகவே இவ்வளவு மோசமான தீய ஸ்டாலின் இந்து விரோத அரசு உடனடியாக கோவில்களை ஒழுங்காக நிர்வகிக்க முடியும்னா நிர்வகிங்க, இல்லை விட்டுட்டு வெளில போ. இந்த சேகர் பாபு என்னைக்காவது உண்மை பேசியிருக்காரா? சரி, சேகர் பாபுவோட குணம் என்ன? ஒருத்தர் நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்ன உடனே நீ சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லியிருந்தேன்னா உனக்கு ஹிந்து உணர்வு இருக்குன்னு நினைக்கலாம். நீ போட்ட கோஷம் 4 மாவடி மோகன் சிலாசரஸோட கோஷம்.
அல்லேலூயா. அதனால நீ வந்து நல்ல உண்மையான உன் மதத்துக்கு உண்மையா இருக்கிற நபர் இல்லையே. அப்ப நீ சொல்றது எப்படி நம்ம நம்ப முடியும்? திமுக சார்பில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நீங்க எதிர்த்தவங்க 2026 அழிஞ்சு போயிடும் அப்படின்னு யாரு சொல்றது? தமிழக வெற்றி கழகம் பொருளாளர் அம்பேத்கர். பேர் என்ன? வெங்கட் வெங்கட் வெங்கட்டா? இதுவே நீங்க சொல்லிதான் அவர் எங்கிட்டு இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும். என்ன நான் சொல்றேன், நீங்க தாவேக்கா முதல்ல நின்று உங்களுக்கு 234 இடமும் நீங்கள் நிறுத்தணும், டெபாசிட் வாங்கணும். அதுவே உங்களானுடைய சேலஞ்ச் தோஸ் பீப்புள். ரொம்ப நீங்கள் ஏதோ சினிமாவில் அவர் என்னவெல்லாம் பண்ணார்னு எங்கள் தலைவர் சொல்லிட்டார், நான் திருப்பி சொல்லக்கூடாது. அதெல்லாம் பண்ணி ஆட்டம் போட்டுன்னு இருக்கிற ஒருத்தர் வச்சுக்கிட்டு என்னங்கடா வித்த காட்டுறீங்க என்ன? அதனால் ரைட், நன்றி. தமிழ்நாடு பாடநூல் கழக மண்டல மேலாளர் 3 பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதிலே குறிப்பா மதுரை மண்டல மேலாளர் டிஸ்மிஸே பண்ணியிருக்காங்க. என்ன விஷயத்துக்கு? தமிழ்நாடு பாடநூல் மாணவர்களுடைய நூல்களை முறைகேடா வியாபாரம் பண்ணாங்க. ஆமா, அது எழுதுறதே முறைகேடா எழுதுறதா சொல்றாங்களே. ஆமா, பாடநூலுக்கு தலைவர் யாரு? அதான் இன்னொரு இடுப்பு கிள்ளி. சினிமா பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை போய் பாடநூல் நிறுவனத்துக்கு போட்டால் எவ்வளவு அசிங்கம். இது ஒரு அருவருக்கத்தக்க அரசாங்கம் அதனால பண்ணியிருக்கு. அதனால அதை பற்றி we will investigate. Thank you.